செற்றாரழைய திறத்தண்டு சேட்சி கொற்றுமொன்றில்லாத கோளதம் பொற்கொடியே குற்றரவன்கள் பொன்மையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வப் பெண்டாட்டி எற்றுக்குறங்கும் பொருள் ஏலோ எம்பாவாய். அதாவது இன்றைய பாசுரத்துல ஆச்சாரிய சிஷ்ய லட்சணையை சொல்வதாக எடுத்து காட்டுவார்கள். உள்ளே தூங்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளையானவரை ஆண்டாள் எழுப்புகிறாள். அது என்னன்னு எழுப்புகிறாள் அப்படின்னு சொன்ன, அனைத்து ஞானபக்தி வைராகியத்தை உடைய பெண் பிள்ளையே, நீ ஆச்சார இடத்துல அனைத்து விதமான விசேஷமான அர்த்தங்களை கேட்டு தெரிந்து உள்ளே தூங்கலாமா? கற்று கறவை கணங்கள் பலகரந்து எடுத்துக்காட்டுகிறாள் ஆண்டாளுங்களை. அதாவது முதல் மேலோட்டமான வியாக்கியானம் பார்த்தோன்னு சொன்ன, சுவாமி பகவானுடைய கண்ணனுடைய ஸ்பரிசம் பட்ட உடனே கறக்காத மாடலாம் அப்படியே கறக்குதான். கறவை கணங்கள் பலகரந்து பல இவ்வளவுன்னு சொல்றதா? ஒரு நெல் அப்படின்னு சொல்றோம். ஒரு நெல்லுன்னா ஒரே ஒரு நெல்லையா குறிக்கும், ஒரு அம்பாரமாக குறிக்கிறது. அது போல அங்க ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய மாடுகளானது பல. அந்த பல அந்த பசுமாட்டுக்கெல்லாம் பகவான் கத்துக் கொடுக்குறானா? பகவானுடைய ஸ்பரிசம் பட்ட உடனே அது பாட்டி கறந்து கொண்டே இருக்கிறது. அது எப்படி? வள்ளல் பெரும் பசுக்கள், அதாவது நம்ம கை வச்சு கறக்க வேண்டிய வேலையே கிடையாதா? பகவான் ஸ்பரிசம் பட்ட உடனே அது அப்படியே கறந்து கொண்டே இருக்குமா? குடத்தை வச்சு மாத்தி மாத்தி எடுக்க வேண்டிய வேலை தான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஒரு குடத்தை வச்சா ஃபுல் ஆயிடும், இன்னொரு குடத்தை வச்சா ஃபுல் ஆயிடும். அந்த பால் நனைஞ்சி நனைஞ்சி அப்படியே ஒரு வெள்ளை மாதிரி ஓடுகிறதா. அதான் கற்று கறவை கணங்கள் பலகரந்து எடுத்துக்காட்டுகிறாள் ஆண்டாள் இந்த இடத்துல. அதாவது மேலோட்டமாக அந்த பசுமாடானது பகவானுடைய ஸ்பரிசம் பட்டவுடனே கறக்காத மாடெல்லாம் கறக்கின்றன என்பது ஒரு வியாக்கியானம். ஆனா இந்த இடத்துல சுவாபதேசத்துல என்ன எடுத்துக்காட்டுகிறாங்க நம்ம பெரியவங்க அப்படின்னு சொன்ன, குரத்தாழ்வானையும் எம்பெருமானாரையும் போலே. சுவாமி எம்பெருமானார் காஷ்மீரம் செல்லுகிறார். எங்க போதாயன விருத்தின்னு ஒரு வியாக்கியான நூல். அதாவது வேதத்துக்கு சுவாமி வேதவியாசரானவர் ஒரு உரை எழுதினார். அதுக்கு பேர் போதாயன விருத்தின்னு பேரு. இப்போ நம்ம திருப்பாவை சொல்றோம். திருப்பாவைக்கு உரை பெரியவாச்சன பிள்ளை எழுதினார் 6000 படி வியாக்கியானம்னு சொல்றோம். அதுபோல 3000 படி வியாக்கியானம் சொல்றோம், 2000 படி வியாக்கியானம் சொல்றோம். அதுபோல வேதத்துக்கு ஒரு எளிமையான ஒரு உரை இருக்கிறது, அதுக்கு பேர் போதாயன விருத்தி. அதை காஷ்மீரம் சென்று அதை தெரிந்து கொண்டு வந்து அதன் பரமாக ஒரு வியாக்கியானத்தை இட வேண்டும் என்பது யாருடைய ஆசை? ஆளவந்தாருடைய ஆசை. ஆளவந்தாருடைய ஆசை. ஏன் அந்த ஆளவந்தார் தான், ஏன் அந்த அவருடைய தாத்தா சிவன் ஆதமணிகள் அவர் தானே நமக்கு 4000 பெற்றுக் கொடுத்தார். அந்த 4000 முதல்ல எங்க வந்து சேருகிறது? ஆளவந்தார் கிட்ட தானே வந்து சேருது. அப்ப அந்த ஆளவந்தார் தான் 3 விரல் மடங்கி இருந்தன அல்லவா அவர் திருநாட்டுக்கு ஏறிய போது. அப்போ இந்த 3 விரல் மடங்கி இருக்கும் போது அதுதான் அவருடைய ஆசைகள் என்ன? எப்பேற்பட்ட பராசர பட்டர் வேதவியாசர் அவருடைய பெயரை நம்ம சம்பிரதாயத்திற்கு பல்கி பெருகணும். நம்முடைய வேதத்துக்கு சிவைஷ்ணவ பரமமாக விசிஷ்டாத்வைதம்ன்ற ஒரு அந்த வியாக்கியான உரையை எழுதணும். அதே போல நம்முடைய கிரந்தங்களான திருவாய்மொழி 4 திவ்ய பிரபந்தங்களுக்கு நன்றாக ஒரு உரை எழுதணும் அப்படின்னு அவருடைய ஆசை. அதைத்தான் சுவாமி எம்பெருமானார் இது எங்க தெரியுது? எங்க 6000 படி குரு பரம்பரா பிரபாவத்தை ரொம்ப விசேஷமாக எடுத்து காட்டுகிறார்கள் பெரியவர்கள். திருமாலை ஆண்ட இடத்துல திருவாய்மொழி வியாக்கியானம் சொல்லும் பொழுது சில பாசுரங்களுக்கு உரை திருமாலை ஆண்டான் சொல்வாராம். ஆனா அந்த அர்த்தத்தை ஒரு வேறு மாதிரி சொல்வார் சுவாமி எம்பெருமானார். உடனே அவர் கம்முன்னு நிறுத்திடுவார் சொல்லாம. அப்ப ஏன் காலட்சேபம் நடக்கிற திருக்கோட்டி வந்து கேட்பாராம், இல்ல விஸ்வாமூர்த்த சிருஷ்டி யாரு ராமானுஜர் பண்றாரு அப்படி என்ன பண்ணிட்டாரு? இது திருவாரூருக்கு வியாக்கியானம் நான் ஒண்ணு சொல்றேன், அவரு ஒண்ணு சொல்றாரு. என்ன அர்த்தம் சொல்லுன்னு சொன்ன, அந்த அர்த்தத்தை சொல்ல, இந்த அர்த்தத்தை நான் கேட்டுக்கிறேன், நீ கேட்கல. ராமானுஜரை யார் என்று நினைத்தீர்? அவர் ஆதிசேஷனுடைய அவதாரம். அவருக்கு நம்ம சொல்றோம் நீ நினைக்காத அப்படின்னு சொல்லி அந்த அர்த்தத்தை சொல்ல சொன்னாராம். திரும்ப திருமலையான அந்த அர்த்தத்தை சொன்னாராம். அப்ப சுவாமி ராமானுஜர் சொன்னாராம். ராமானுஜர் திரும்ப திருமலையாளர் கேட்கிறாரு, அது எப்படி நான் சொல்லாத அர்த்தமெல்லாம் நீ சொல்ற, நீ எங்க கேட்ட அப்படின்னு கேட்டார். அப்ப சுவாமி ராமானுஜர் சொன்னாராம், யாம் ஆளவந்தாருக்கு ஏகலைவன் அல்லவோ. ஏகலைவன் துரோணாச்சாரி கிட்ட நேருக்கு நேராக இன்று பாடம் படிக்கல. துரோணாச்சாரி சிலையை செய்து வைத்து அந்த சிலைக்கு உயிரை கொடுத்து அந்த உயிர் தான் நமக்கு ஆச்சாரியன் ஒரு முன்னோட்டமாக நினைத்து துரோணாச்சாரிக்கு என்னென்ன வித்தைகள் தெரியுமோ அவருக்கு தெரியாத வித்தையெல்லாம் இந்த ஏகலைவன் கற்றுக்கொண்டானாம். அது போல ராமானுஜர் ஆளவந்தார்
அவனுக்கு யாம் ஏகலைவன் அல்லவோ என்று சொன்னாராம். ஆகையினால் அவருடைய மனக்குறிப்பை நன்றாக அறிந்தார். அந்த காஷ்மீரம் சென்றார், அந்த போதான விருத்தியை எடுத்தார். அதை படித்துக் கொண்டு வரும்பொழுது குறத்தாழ்வான் இரவுல கொஞ்ச நேரம் பார்ப்பாராம். அதை ராமானுஜர் பார்த்து போய் சயனிச்சிருவார். அப்போ வரும் வழியில திருடர்கள் திருடி கொண்டு போய் விடுகிறார்கள், கொள்ளை அடித்துக் கொண்டு போய் விடுகிறார்கள். அப்போ உடனே சுவாமி ராமானுஜர் மிகவும் துக்கப்பட்டார். இப்படி போய்விட்டதுவே சுவாமி ஆனந்தார் ஆசையை நான் நிறைவேற்றணும்னு தெரியலையே. அப்போ குறத்தாழ்வான் சொன்னாராம், சுவாமி தேவர் திருடி பலத்தால அந்த கிரந்தத்தை அடியை பார்த்தேன், அடியை சொல்றேன் அப்படின்னா. அப்படியா? அவர் எவ்வளோ ஆச்சாரத்தை கைகிட்ட பண்ணணும் குறத்தாழ்வான், அவருக்கு துணிமணிலாம் துவச்சு வைக்கணும், அவருக்கு தேவையான ஆகாரங்களை கொடுக்கணும், அதுக்கப்புறம் எவ்வளவு நேரம் இருக்கும். அந்த நேரத்துல இவர் எப்படி படிச்சாரு, எப்படி தெரிஞ்சிட்டாருன்னு புரியல. அப்போ பிசகாமல் ஒரு எழுத்து இல்லாமல் கரெக்டாக அது இருக்கக்கூடிய விஷயத்தை அப்படியே சொன்னாரா குறத்தாழ்வான். அதுதான் கற்று கரவை கணங்கள் பலகரந்து. இதான் சுவாபதேசம். சுவாமி எம்பெருமானார் இடத்துல எவ்வளவு விஷயங்களை கற்று தேர்ந்தார் குறத்தாழ்வான். அந்த விஷயங்களை நன்றாக பிறருக்கு உபதேசம் செய்யவும் செய்கிறார். அதுதான் ஸ்ரீபாஷ்யம் அல்லவா? அப்ப அந்த ஸ்ரீபாஷ்ய விஷயங்களை சுவாமி எம்பெருமானார் சொல்ல சொல்ல குறத்தாழ்வான் எழுதினார் அல்லவா? எப்பேற்பட்ட விசேஷமான அர்த்தங்கள். இதைத்தான் சுவாபதேசமாக எடுத்து காட்டுகிறார்கள் நம்முடைய பெரியோர்கள். கற்று கரவை கணங்கள் பலகரந்து. பலகரந்து அப்படின்னு சொல்லும் பொழுது பசுமாடுகளை இந்த பகவானானவன் ஸ்பரிசம் பட்ட உடனே பாலானது பொழிகிறது. ஆனா கண்ணுக்குட்டிகளுக்கெல்லாம் எப்படி அந்த சப்பை சாப்பிடணும்னு தெரியலையா. உடனே பகவான் கண்ணை அந்த காம்புல வாய் வைத்து சப்பி குடிச்சானா. அதை பார்த்துட்டு அப்படியே அந்த கண்ணுக்குட்டி போய் அப்படியே குடிச்சுதான். அது மட்டும் இல்ல, அந்த குளத்துல தண்ணி இருக்கும், அந்த தண்ணி எப்படி குடிக்கணும்னு அந்த கண்ணுக்குட்டிக்கு தெரியலையா. உடனே கண்ணன் பகவான் அந்த கண்ணுக்குட்டியை அழைச்சிட்டு போய் பின்னாடி கை கட்டி கொண்டு தண்ணியை நக்கி நக்கி குடிச்சானா. பாகத்தை ரொம்ப அழகா எடுத்து காட்டுகிறார்கள். அப்ப இதை பகவான் கண்ணனுடைய ஸ்பரிசம் அந்த பசுமாடுகளுக்கும் அந்த கண்டுகுட்டிகளுக்கும் கற்றுக் கொடுத்தானே. அது என்ன பசுமாட்டுக்கெல்லாம் கற்றுக் கொடுக்கல, நம்மளுக்கெல்லாம் கற்றுக் கொடுக்கல. பகவத்கீதை 700 ஸ்லோகத்தை சொன்னா அர்ஜுனனுக்கு, நான் சொல்லிட்டேன் உங்க இஷ்டம் இருந்தா செய்ய இல்ல விடு அப்படின்ட்டானே. ஆனா கண்ணுக்குட்டிக்கு மட்டும் அது என்ன, இப்படிதான் செய், இப்படிதான் பண்ணணும், இப்படிதான் வேற நக்கி நாக்கில் நக்கி வேற சாப்பிட்றாரு. அது வேற எப்படி கற்றுக் கொடுக்குறாருன்னா, அந்த கன்றுகுட்டிக இடத்திலே சுவாதாந்தரியம் இல்லை, நான் என்ற அகங்காரம் மமகாரம் இல்லை, சுதந்திரம் இல்லை. கண்ணை என்ன சொல்றான் அதான், வேற ஒண்ணுமே தெரியாதான். எப்படி இறைச்சிகளை போல அந்த இறைச்சிகளுக்கு கண்ணன் மட்டும்தான் தெரியுமா, வெண்ணன் தெரியாதான், நெய்யின்னா என்னன்னு தெரியாதான், பாலன்னா என்னன்னு தெரியாதான். அந்த இறைச்சிகள் பால் விற்க போனா கண்ணன் வாங்கலையோ கண்ணன் வாங்கலையோ கண்ணன் வாங்கலையோ சொல்லுவாங்களாம். அப்பேற்பட்ட ஒரு பாவனா பிரகாஷம் அல்லவா, அந்த பாவனா பிரகாஷம் உடையது இந்த கன்றுக்குட்டிகள் அல்லவா. அப்ப அப்பேற்பட்ட அந்த ஆச்சாரியத்திலே சிஷ்யனாக இருப்பவன் எல் என்றால் எண்ணெயாக இருக்கக்கூடிய சிஷ்யனை அல்லவா ஆச்சாரியன் உத்தேசிக்கிறார். ஆகையினாலே அவனே கற்று கரவை கணங்கள் பலகலந்து. இது சுவாபதேசத்தில் அழகாக எடுத்து காட்டுகிறார். அப்படி குறத்தால் அப்படித்தானே இருந்தார் எம்பெருமானார் இடத்திலே. அப்ப பாருங்க, எம்பெருமானாரால் நமக்கெல்லாம் மோட்சம், அந்த எம்பெருமானாருக்கு குறத்தாழ்வானால் மோட்சம் அல்லவா. தேவபெருமாள் காமிச்சு கொடுத்துட்டார் அல்லவா. ஆகையினாலே கற்று கரவை கணங்கள் பலகலந்து செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே. உடனே உள்ள இருக்கிற பெண்களை எழுப்பக்கூடிய இந்த விசேஷமான அர்த்தத்தை சொல்லும் பொழுது, இல்லை இல்லையே இன்னும் பொழுது விடையிலேயே, அதுக்கு என்ன அடையாளம், அதான் கறவை மாடெல்லாம் கறந்து கொண்டு இருக்கின்றனவே, அதுதானே அடையாளம். அப்ப இந்த அடையாளத்தை சொல்ற ஆண்டாளிக்கு கற்று கரவை கணங்கள் பலகரந்து செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும். சரி, கறவை மாடுகள் கறக்கட்டணும்னு சொன்னோம், அந்த அம்மா அதை காதுலயே போட்டுக்கல. ஏன், இன்னும் பொழுது விடியல அந்த அம்மா நினைச்சிட்டு இருக்கிறா. ஆனா கண்ணனுடைய சேஷ்டிதத்தை சொன்னா அந்த அம்மா வருவா. அந்த அம்மா ராம பக்தியா ரொம்ப, ராமனுடைய சேஷ்டிதத்தை சொன்னா அந்த அம்மா வருவா அப்படின்னு சொல்றது. செற்றார் திரள் அழிய சென்று செரு செய்யும். என்னடான்னா, இலங்கைக்கு சென்று இந்த ராமனானவன் எதிர்த்து நின்று அவனை வெற்றி கொண்டானே, அது எப்பேற்பட்ட ஏன அந்த இடத்துல போய் யுத்தம் பண்றது ரொம்ப விசேஷம் இல்ல, எவ்வளவு ஒரு வீரம் இல்ல. அது மட்டுமா, ஒரு அங்கதனை போல வேற அந்த இடத்துல பெரியவாச்சன் மேல ஒரு கோடிட்டு காட்டுறார். என்னன்னா அங்கதனை போல என்ன, யுத்தம் போவதற்கு முன்பு அங்கதனை தூது அனுப்புகிறார். அங்கதன் ராவணத்திலே தூது செல்கிறார். தூது செல்லும் பொழுது சில விஷயங்கள் எல்லாம் சொல்றான் ராமனை பத்தி. அப்ப சொல்லும் போது அவன் ஏத்துக்க மாட்டேன்றான். நான் யார் தெரியுமா, நான் யார் தெரியுமா அப்படின்றான் ராவணன். அப்ப அங்கதான் சொல்றான்,
ராவணா, நான் ஒரு ராவண கேள்விப்பட்டேன். அதாவது என்ன அப்படின்னு சொன்னா, கார்த்தவீரிய அர்ஜுனன் ஒருத்தனா இருந்தான். அவங்ககிட்ட இந்த ராவண சண்டைக்கு போனானா. அவனை சண்டை போட்டு அவனை ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சி ஒரு 8 கால் பூச்சி மாதிரி கட்டி வச்சுதான் நான் கேள்விப்பட்டேன். அந்த ராவணா நீ எனக்கு தெரியாது அப்படின்னா, என்னடா அது நம்ம கூட்டெல்லாம் வெளியே வருதுன்னு பாக்குறா இந்த ராவணன். இன்னொன்னு, எங்க அப்பா வாலி எப்பேற்பட்டவன் தெரியுமா? எங்க அப்பா கிட்ட ஒரு ராவண சண்டை போடுறதுக்கு வந்தான். நான் உங்கள்கிட்ட சண்டை போடணும்னு வரும்போது, நான் சந்தியாவந்தனம் பண்ணணும், நான் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு வந்து கூட சண்டை போறேன்னு எங்க அப்பா சொன்னாரு. இல்ல நான் இப்பவே சண்டை போடணும்னு சொன்னான் அந்த ராவணன். உடனே எங்க அப்பா என்ன பண்ணா தெரியுமா? அந்த ராவணனை அவனை தூக்கி கக்கத்துல கட்டி கொண்டு 7 கடலை குதிச்சு சந்தியாவந்தனம் பண்ணிட்டு, இப்ப வாடா எங்கிட்ட சண்டைக்குன்னார். ஐயோ இல்ல நான் சண்டைக்கு வரல, நான் நட்பு போராட்டம் வந்தேன்னு சொல்லிட்டு போனா ஒரு ராவணன். அந்த ராவணன் தான் நீ ஒன்னு எனக்கு தெரியாது அப்படின்றானா. என்னடா அது இன்னும் இவனை பேச விட்டா நம்ம குட்டெல்லாம் வெளிப்பட்டுடும் அப்படின்னு ராவணனே நினைச்சானா. செற்றார் திரள் அழிய சென்று செரு செய்யும், அவன் செருக்கை அடக்கும். அது மட்டுமா, அங்கே அங்கதன் பண்ணிய வேலை என்ன? தன்னுடைய ஒரு காலை எடுத்து அந்த சபையில வச்சு, என் காலை எவன் ஒருவன் தூக்கினாலோ இந்த யுத்தமே நடக்காதரா, நீங்க யாரும் என் காலை தூக்கா பார்க்கலாம் அப்படின்ட்டான். எங்க அந்த ராவணன் சபையில எவனவனோ வந்து அவன் காலை தூக்க பார்க்கறான், எவனாலும் தூக்க முடியல. ஒரு இந்திரஜித் வந்து தூக்கி பார்க்கறான். கடைசியில ராவணனே வரான். இமயமலையையே தூக்கியவன் அவன் தூக்க வரும்போது காலை எடுத்துட்டான், அப்படியே காலை விழுந்துட்டான் இந்த ராவணன். ராவணா, ராஜனுக்கு ராஜாதான் போட்டி, நானோ ஒரு தூதுவன், இந்த தூதுவனை நீ பார்க்கலாமான்னு சொல்ல, இப்பொழுதாவது என் ராமனின் பெருமையை நீ உணர்வாயாக, உணர்ந்து அந்த சீதா பிராட்டியை ராமனோடு சேர்ப்பிப்பாயாக, சேர்த்து சரணம் என்று சொல்வாயாக, என் ராமன் உன்னை ஏற்றுக்கொள்வான். இந்த கதையை இந்த அம்மா இங்க சொல்றா. இந்த கதையை கேட்டாலாவது உலகிற பெண் பிள்ளை எழுந்து வருவாளா? ஏன்னா அந்த அம்மா அப்பேற்பட்ட ஞானவானாம், உள்ளே தூங்கக்கூடியவள். ஆகையால் செற்றார் திரள் அழிய சென்று செரு செய்யும், குற்றம் ஒன்று இல்லாத கோவலரும் பொற்கொடியே. குற்றம்னே என்னென்று அறியாதவளாம் அவள். அது என்னடா அது, குற்றமே அறியாதவள். அப்ப அவ உள்ளே தூங்கிட்டு இருக்கணும். தூங்கி என்பது தூங்குவது என்பது கிடையாது, பகவானுடைய குணானுபவம். அந்த பகவானை அந்த அம்மா என்ன நினைத்துக் கொண்டிருக்கலாம்? அப்பேற்பட்ட பகவானை நமக்கு இப்படி கைங்கரியம் பண்றான்னு சொல்லிட்டு அவன் அந்த குணானுபவத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாளாம். ஆகையினால்தான் அந்த பெண் பிள்ளையை இந்த ஆண்டாளானவள் எழுப்பி, ஏன் நம்ம பகவானை சேவிக்கிறோம்னு சொன்னா உத்தம அடியாரோடு தானே போய் சேவிக்கணும். நம்ம மட்டும் போய் சேவிச்சா பெருமாள் நம்மளை விலக்கிடுவார். நம்ம நேற்றுக்கு தானே பார்த்தோம், திருமகள் மண்மகள் ஆயிரம் பார்த்தோம் இல்லையா? அப்போ இப்பேற்பட்ட புருஷகாரத்தோடு நம்ம போனாதான் பெருமாள் நம்மளை சேர்த்துப்பாரு. ஆகையாலே குற்றம் ஒன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே, புற்றரவல்குள் உணமையிலே போதராய் எடுத்துக்கார அழகாக உன்னுடைய அழகு விதானத்தை பகவான் அனுபவிக்கிறான். அவனுடைய பக்தியை நீ எங்களுக்கு கொடுத்தால் ஆகாதோ இதுக்கு ஆண்டாள் கேட்கிறாளாம். அதான் ரொம்ப அழகாக சொல்லுகிறாள். கற்று கறவை கணங்கள் பலகறந்து செற்றாத்திரனை சென்று செது செய்யும், குற்றம் ஒன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே, புற்றரவல்குள் உணமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து. சரி சரி சும்மா வையாத, நேற்றுக்கு நம்ம பேசிக்கிட்டோம்ல, தோழிமாரெல்லாம் எல்லாரும் வந்தாங்களான்னு. ஏன் இந்த அம்மா தலைவி, ஒரு தலைவன் வெளியே போகிறோன்னு சொன்னா கூட எல்லாரும் கூட வரணும்ல, எல்லாரும் வந்துட்டாங்களா அப்படின்னு அந்த உள்ளந்தே கேட்கறாங்களாம். அப்ப உடனே சொல்றார், சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின்முற்றம் புகுந்து, உன் வாசுப்படி கீழே வந்து நாங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், நீ எங்கள் தலைவி அல்லவா, நீ எங்கள் அல்லவா அழைத்துக் கொண்டு பகவானை அனுபவிக்கணும் அல்லவா. சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின்முற்றம் புகுந்து, எதற்காக வந்துக்கிறோம்? முகில்வண்ணன் பேர்பாட. இந்த முகில்வண்ணன் பேர்பாடு நேற்றுக்கு நீ தானே சொன்ன, எல்லாரும் நான் அழைச்சிட்டு போறேன், எல்லாரும் பெருமாளை சேவிக்கலாம், ஒருத்தர் கூட விடாம போகணும். ஏன்? அப்பதான் பகவான் ரொம்ப சந்தோஷப்படுவாராம். ஒருத்தரை விட்டுட்டா கூட பெருமாள் கோவம் வந்துருமா, அது நீ தானே சொன்ன. ஆகையினாலே சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின்முற்றம் புகுந்து சொன்ன உடனே, சரி சரி இரு இரு சும்மா வையாது, நான் வேகமா வர இரு, முகில்வண்ணன் பேர்பாட, இந்த முகில்வண்ணன் பேர்பாட நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்ல. சரி இரு இரு கோவப்படாத அப்படின்னு நம்ம உள்ள இருந்தே சொல்றாளாம். சிற்றாதே பேசாதே, சிற்றாதேன்னா கோவமா பேசாத, பேசாத இரு, நான் வர இரு, வேகமா வர இரு அப்படின்னு சொன்ன உடனே செல்வ பெண்டாட்டி. கோவம் யாருக்கு வரும்? தனம் மிந்துனா கோவம் வரும். உனக்கு நிறைய வசதி ஆயிடுச்சு, உனக்கு நிறைய பகவானுடைய அனுபவம் ஆயிடுச்சு, உனக்கு நிறைய பக்தி வந்துடுச்சு, அதனால கொஞ்சம் கோவப்படையா என்கிட்ட நீ
நீ யாரு? செல்வ பெண்டாட்டி. செல்வ பெண்டாட்டின்னா பகவானுக்கு உகந்த பக்தியா இவள். அது லோகத்துல எடுத்து காட்டும் போது இந்த லோகத்துல சில பேர்கள் கொஞ்சம் தனம் மிஞ்சிட்டா அது என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, பெரியவாசன் ரொம்ப அழகா எடுத்து காட்டுகிறார். பிராமணன் தனம் மிஞ்சினாலே யாக யஜ்ஞங்களை பண்ணுவான், சத்திரியன் தனம் மிஞ்சினாலே அடுத்த நாட்டின் மேல் போர் தொடுத்து போர் செய்வான், வைசியன் தனம் மிஞ்சினாலே பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிக்குவானா. அது என்ன தெரியல அவன் அப்ப இவங்க தனம் மிஞ்சினால். அப்ப இங்க செல்வ பெண்டாட்டி நீ எற்றுக்குறங்கும் பொருள் ஏலோ எம்பாவாய். நீ எப்பேற்பட்ட செல்வ பெண்டாட்டி, நீ பகவானுக்கு அற்றுத்திந்தி அடிமையாக இருந்து கொண்டு அந்த பகவான் நீ மட்டும் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறாயே. சிற்றாதே பேசாதே. இப்ப நீ கோபமா பேசாதன்னு சொன்னேன், நீ உடனே வந்து கதவை திறந்தா நான் ஏன் கோபமா பேச போறேன்? பகவான் நீ மட்டும் அனுபவித்துக் கொண்டு இருந்தா போருமா? ஆகையினாலே நீர் என்ன பண்ற, அழகாக எம்மையெல்லாம் பகவானிடத்திலே சேர்ப்பிப்பதற்காக நேற்று நீ தான் வாக்கு கொடுத்த. அப்ப எங்களை எல்லாம் அழைத்து கொண்டு பெருமாளை சேவிக்கிறோம், நீ தான் எங்க வாக்கு கொடுத்த. அதனால தான் சுற்றத்து தோழிமால் எல்லாரும் வந்து நின்முற்றம் புகிந்து எதற்காக வந்து இருக்கிறோம்? முகில்வண்ணன் பெயர் பாட. முகில்வண்ணன் அப்படின்னு சொல்லும் போது இந்த பகவானானவன் அனைத்து உலகங்களையும் தன்னுடைய நினைவு மாத்திரத்திலேயே ரட்சிக்கிறானா. அப்ப உன்னுடைய நினைவு மாத்திரத்திலே நீ அவன் அனுபவித்துக் கொண்டிருக்கிற, இது எந்த வகையில் நியாயம்? எங்களுக்கெல்லாம் நீ அந்த ஞானத்தை கொடுக்க தேவையில்லையா? முகில்வண்ணன் பெயர் பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்றுக்குறங்கும் பொருள் ஏலோர் என்பாவாய். அப்ப அந்த செல்வ பெண்டாட்டிக்கு வியாக்கியானத்தை நம்ம பார்த்தோம்னு சொன்னா நல்லா ஒரு அரை பக்கம் வியாக்கியானம் போட்டுக்கிறார் சுவாமி. இந்த பிராமண தனத்துக்கு சொல்றாரு, வைசியத்துக்கு சொல்றாரு, ஒன்று சொல்லுவார். அதே போல பக்தனுக்கு அடியவனுக்கு தனம் மிஞ்சினால் சன்னதி கோவில்களை கட்டுவானா, திருவாராதனம் பண்ணுவானா, பகவானுக்கு அனைத்து விதமான கைங்கரியங்களை பண்ணி. ஏன்னா இந்த இடத்துல ஒரு விசேஷமான அர்த்தத்தை சொல்லும் பொழுது, ஒரு யமன் ஒருத்தனுக்கு அவனுடைய ஆயுளே முடிய போகுது, இன்னும் 2 மணி நேரம் ஆச்சுன்னா அவன் ஆயுள் போக போகுது. ஆனா எதேச்சியா அவன் என்ன பண்ண, ஒரு காட்டு வழியா போகும்போது திடீர்னு மழை வருது. ஒரு இடிஞ்சு போன ஒரு கோவில், அந்த கோவில் உள்ள போய் நிக்கிறான். அது பார்த்தா பழைய பாழடைந்த கோவில், கிருஷ்ணருடைய கோவில். அவன் என்ன நினைக்கிறான், உள்ள தன் மனசால நினைக்கிறான், அப்ப அவன் உயிர் எப்படி யமன் எடுக்க போறான், அந்த மண்டபம் இடிஞ்சு விழுந்து அவனை மேலே இட்டுட்டு போகணும், அவன் உயிரை எடுக்கணும், அதான் யமனுடைய வேலை. ஆனா பாரு, இவனுடைய உள்ளமானது உள்ளே சென்று மாறிவிட்டன, பக்தி பரவசம் ஆகிவிட்டன. அந்த பழைய மண்டபத்தை தன்னுடைய மனசாலேயே கும்பாபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். என்னன்னா, ஆஹா கண்ணனுடைய கோயில் மாதிரி தெரியுது, பகவான் கடி நமக்கு வசதி வாய்ப்பு கொடுத்தா இந்த பில்டிங்கை நல்லா பண்ணுவோனே, இதை 8 அடுக்கா நன்றாக பண்ணி ஒரு விமான கோபுரம் பண்ணி அதுல 7 கலசம் வைப்பனே, 7 கலசம் வச்சு இந்த பெருமாளுக்கு நான் நல்லா பக்தி பண்ணுவோனே, இப்படி மனசாலேயே பக்தி பண்றான். மனசாலேயே கோயிலை கட்டிட்டான், மனசாலேயே பக்தி பண்ணிட்டான், மனசாலேயே நானு அந்த கும்பாபிஷேகம் பண்ணும்போது அந்த தீர்த்த விடுவேன், அப்ப கோவிந்தா கோவிந்தான்னு போடுவேன், கோவிந்தா மேல போட்டு இப்படி பார்த்தோன்னே மேல ஒரு பாம்பு பார்த்து வெளியே ஓடி வந்துட்டான். வெளியே வந்து அந்த மண்டபம் இடிஞ்சு விழுந்தது. யமன் பார்த்தான், என்னடா அது, இது மண்டபம் இடிஞ்சு விழுந்து இவனை தூக்கிட்டு போகணும் நம்ம, ஆனா இவனுக்கு இன்னும் 10 வருஷம் ஆயுள் கூடி போச்சு. என்னடா சித்திரகுப்தா அவன் கணக்கு ஏறா, இவன் மனசாலேயே கோவிந்த நாமத்தை சொன்னா, மனசாலேயே அந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணா, மனசாலேயே பகவானுக்கு பக்தி செஞ்சான், அந்த பக்தியானது அவனுக்கு ஆயுள் கூடி விட்டன. அப்போ இந்த செல்வ பெண்டாட்டி இது எதுக்கு எடுத்துக்காட்டுகிறாரு, ஆண்டால் ஒரே ஒரு வரி சொல்லிட்டா, செல்வ பெண்டாட்டி நீ எற்றுக்குறங்கும் பொருள் ஏலோர் என்பாவாய். அப்ப அந்த செல்வமானது தனமானது மிஞ்சினால அல்லவோ லோகத்திலே கைங்கரியம் பண்ணுபவர்கள் நல்லதுக்கும் பண்ணலாம், சில பேர் தீயதுக்கும் பண்ணலாம், ஆனா பக்திமானவன் நல்லதுக்கு பண்ணுவான். அப்ப இவன் மனசாலேயே தன்னோட செல்வத்தை பகவானுக்காக அர்ப்பணித்தான் அல்லவா, அந்த கைங்கரியத்தை பண்ணினான் அல்லவா, அந்த பண்ணதின் பலனே அவனுக்கு என்ன ஆச்சு, ஆயுள் கூடி விட்டனே. அப்ப யமன் பார்த்தாரு, சரி இன்னும் 10 வருஷம் போட அவன் ஓடுறான், நம்ம வேலையை நம்மவே பார்க்கலாம், அவன் போயிட்டாரான். அப்பேற்பட்ட செல்வ பெண்டாட்டி நீ எற்றுக்குறங்கும் பொருள் ஏலோர் என்பாவாய். அப்ப நீ பகவானிடத்திலே கைங்கரியம் பண்ணக்கூடிய விசேஷமான அர்த்தங்களை எங்களுக்கும் சொல்லிக் கொடு, நாங்களும் பகவானை வணங்குகிறோம் என்று இந்த பாசுரம் அழகா சொன்ன. கற்று கறவை கலங்கள் பல கறந்து செற்றா திரை சென்று சென்று செய்யும் குற்றமொன்றில்லாத கோலதம் ஒரு கொடியே புற்றரவன் குரு பொன்னையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நீ முற்றம் முகந்து முகில்வண்ணன் பெயர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்றுக்குறங்கும் பொருள் ஏலோர் என்பாவாய். சுருப்படுத்த நாச்சியார்.